Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் 11th standard maths page number 118 exercise 3.5ல இருக்கக்கூடிய 10th problem தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta up to 1 plus secant 2 power n theta is equal to tan 2 power n theta into cot theta அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு இதுதான் வந்து கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து 1 + secant 2 theta அப்படின்னு வந்திருக்கோம் இன்ட்டு 1 + secant 4 theta. ஓகேவா, அப் டு எது வரைக்கும் வருது அப்படின்னா 1 + secant 2 power n theta வரைக்கும் வருது. ஓகேவா, இப்போ நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 + 1 cos 2 thetaன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா secant thetaவை எப்படி எழுதலாம், 1 cos thetaன்னு எழுதலாம்ல. ஸோ அப்போ 1 cos 2 thetaன்னு எழுதிக்கிறேன். இங்கே 1 + 1 cos 4 theta அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா secant 4 thetaவை எப்படி எழுதலாம், 1 cos 4 thetaன்னு எழுதலாம். ஸோ அப் டு எது வரைக்கும் போகும் அப்படின்னா 1 + 1 cos 2 power n theta வரைக்கும் போயிருக்கும். ஓகேவா, அடுத்தது நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ என்னாகும், cos 2 theta + 1 divided by cos 2 theta அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் cos 4 theta + 1 divided by cos 4 theta அப்படின்னு வரும். அப் டு இந்த இடத்துல என்னாகும், cos 2 power n theta + 1 divided by cos 2 power n theta அப்படின்றது வரும். சரியா, இப்போ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + cos thetaவோட வேல்யூ வந்து 2 cos square theta அப்படின்னு வரும். ஓகேவா, நான் இங்கே எழுதுகிறேன். 1 + cos 2 thetaவோட ஃபார்முலா என்னென்னா 2 cos square theta அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து 1 + cos 2 thetaக்கு பதிலாக 2 cos square thetaன்னு எழுதுகிறேன், டிவைடட் பை cos 2 thetaன்னு வந்திருக்கும். 1 + cos 4 thetaன்னு என்ன அர்த்தம், அதாவது இந்த தீட்டா கூட இன்ட்டு 2 பண்ணுங்கள், இந்த தீட்டா கூட இன்ட்டு 2 பண்ணுங்கள். அப்போ 1 + cos 4 theta is equal to 2 cos square 2 thetaன்னு வரும். கரெக்டாக, ஸோ அப்போ 1 + cos 4 thetaக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 cos square 2 theta டிவைடட் பை cos 4 theta அப்படின்றது வந்திருக்கும். அப் டு இந்த இடத்துல இந்த வேல்யூஸை நம்ம எப்படி எழுதலாம், இப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இங்கே 2 இந்த மாதிரி 2 மல்டிப்ளை பண்ணாமல் இருந்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஓகேவா, அதில் என்ன ஆகுது அப்படின்னா 1 + cos theta அப்படின்னு சொல்லும்போது 2 cos square thetaன்னு வருது. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லை, விச் மீன்ஸ் நம்ம இங்கே என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம்னா 2 power 0 இருக்குன்னு எடுத்துக்கலாம். இங்கே 2 power 1, அதாவது இது செகண்ட் டேர்ம். ஸோ அதனால் நான் 2 power 1ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, இது ஃபஸ்ட் டேர்மு. ஸோ 2 power 0 இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு n டேர்ம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா n - 1 அப்படின்னு வந்திருக்க மாதிரி வரும்ல. ஸோ 2 cos square 2 power n - 1 theta அப்படின்னு வந்திருக்கும், டிவைடட் பை இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி போட்டுக்கிறேன், cos 2 power n theta அப்படின்னு வந்திருக்கும். சரியா, என்ன பண்ணியிருக்கோம், 1 + cos 2 power n thetaவோட வேல்யூ எப்படி வந்திருக்கோன்னா, ஆக்சுவலி இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ வந்து இங்கே 2 power 0 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 2 power 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ஒன்று கம்மியாகிட்டே இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் 2 power 1 இருக்குன்னா இப்போ nth ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன ஆகும், n - 1 இருக்கிற மாதிரி வரும். ஓகேவா, 2 cos square 2 power n - 1 theta டிவைடட் பை cos 2 power n theta அப்படின்ற மாதிரி மட்டும் வந்திருக்கும். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் 2 இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் 2 power n அப்படின்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேன்சல் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே cos 2 theta, இங்கே ஒரு cos 2 theta, cos 4 theta, அடுத்தது ஒரு cos 4 theta கேன்சல் ஆகும். அப்படியே அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மு இதில் இருக்கிற ஒரு டேர்ம் அப்படின்னு அந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து 2 power n. கரெக்டாக, ஸோ எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power n அந்த டைப் அது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு cos theta மட்டும் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே cos square thetaன்னு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரே ஒரு cos theta மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், cos theta cos 2 theta அப் டு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா cos 2 power n - 1 theta வரைக்கும் இருக்கும். ஓகேவா, டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும், cos 2 power n theta வரைக்கும் இருக்கும். ஓகேவா,
ஸோ ஆக்சுவலி நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா எத்தனை 2 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஒன்று அந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வரும். அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ ரிமைனிங் உங்களுக்கு ஒரு காஸ் தீட்டா இருக்கும், காஸ் 2 தீட்டா இருக்கும், அப் டு காஸ் 2n-1 தீட்டா வரைக்கும் இருக்கும். இங்கே இருக்கிற காஸ் 2n தீட்டாவை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். காஸ் a காஸ் 2a காஸ் 2/2a காஸ் 2/3 அப் டு காஸ் 2n-1 ஓட வேல்யூ என்னென்னா sin 2n டிவைடட் பை 2n இன்ட்டு sin a வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள். இங்கே காஸ் தீட்டா, காஸ் 2 தீட்டா, அதுக்கப்புறம் காஸ் 2/2 தீட்டா அப்படி தானே வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் எழுதுகிறேன். காஸ் a காஸ் 2a காஸ் 2/2a இந்த மாதிரிலாம் வரும்போது காஸ் 2n-1 வரைக்கும் வருது. அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், sin 2n டிவைடட் பை 2n இன்ட்டு sin a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நான் வந்து இதுக்கு பதிலாக நான் எழுத போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 2n காஸ் தீட்டான்னு வரும் டிவைடட் பை காஸ் 2n தீட்டான்னு வந்திருக்கும். இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா sin 2n தீட்டா டிவைடட் பை என்ன வரும், 2n sin தீட்டான்னு வரும். 2n sin தீட்டா அப்படின்றது வந்திருக்குமா? ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 2n கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், நம்ம காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு ஒன்று எழுதலாம். இன்ட்டு sin 2n தீட்டா டிவைடட் பை காஸ் 2n தீட்டான்னு வரும். காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட் தீட்டான்னு வரும். காட் தீட்டா இன்ட்டு tan 2n தீட்டான்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இதான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு இங்கே வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறோம். சீக்கன் 2 தீட்டாவை 1 cos 2 தீட்டா, சீக்கன் 4 தீட்டாவை 1 cos 4 தீட்டா, சீக்கன் 2n தீட்டாவை 1 cos 2n தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் இந்த மாதிரி எல்சிஎம்லாம் எடுத்து எழுதும் போது எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வருது. நம்ம ஹேவிங் ஒன் ஃபார்முலா 1 + cos 2 theta is equal to 2 cos square theta அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பதிலாக 2 cos square thetaன்னு போட்டுட்டேன். இங்கே 4 தீட்டான்னு வருதுன்னா என்ன அர்த்தம், இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 + cos 4 தீட்டாவோட வேல்யூ என்னது, 2 cos square 2 தீட்டான்னு வரும். அப் டு இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 cos square 2n-1 தீட்டா அப்படின்றது மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 2 நீங்கள் காமனாக வெளில எடுத்திங்கன்னா 2n வந்திருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஒரே ஒரு காஸ் தீட்டா மட்டும் எடுங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு காஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா அப் டு காஸ் 2n-1 தீட்டா டிவைடட் பை இங்கே இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் படி பார்க்கும்போது இந்த வேல்யூஸை நம்ம sin 2n தீட்டா டிவைடட் பை 2n இன்ட்டு sin தீட்டான்னு எழுதலாம். ஸோ ஐ கேன் ரீரைட் இட் லைக் cot தீட்டா இன்ட்டு tan 2n தீட்டா. ஓகேவா? Thank you for watching.